சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க, விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில்குமார கமகே ஆகியோர் பிரதம விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன், பாராளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இளங்குமரன், யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் உள்ளிட்டோருடன் விளையாட்டுத்துறை அதிகாரிகளும் விளையாட்டு வீரர்களும் கலந்து கொண்டனர். உள்ளக விளையாட்டரங்கிற்கான அடிக்கல்லை அமைச்சர்கள், ஆளுநர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் ஆகியோர் நாட்டி வைத்தனர். யாழ் பிரதேச செயலகத்தில் கூட்டம் இடம்பெற்றது. தெற்காசிய ரீதியில் இடம்பெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் பங்கு பெற்றிய விளையாட்டு வீரர்கள் பதக்கம் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். எமது விளையாட்டுத்துறை அமைச்சரின் தலையீட்டினால் யாழ்ப்பாணத்தில் இன்னும் அமைக்கப்படாத உள்ளக விளையாட்டரங்கம் ஒன்றை அமைப்பதற்கான நடவடிக்கைகளுக்கான நிதி ஒதுக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த வசதியை யாழ்ப்பாணத்துக்கு செய்து கொடுப்பதன் ஊடாக இம்மக்களுக்கு பாரிய நன்மை கிடைக்கும் என எதிர்பார்க்கின்றோம். விளையாட்டு என்பது மக்களை ஐக்கியப்படுத்தக்கூடிய ஒன்றாகும். இலங்கையில் நல்ல நினைவுகள் உள்ளதோடு மோசமான நினைவுகளும் உள்ளன. இப்போது யுத்தத்தினால் உயிரிழந்தவர்களை மக்கள் நினைவு கூர்ந்து வருகின்றார்கள். எனவே யுத்தத்தினால் பிளவடைந்த மக்களின் இதயங்களை இணைப்பதற்கான பாலமாக விளையாட்டு இருக்கும் என நான் எண்ணுகின்றேன். யாழ்ப்பாணம் உருவாக்கிய ஒரு வீரர் வியாஸ்கான் தற்போது கிரிக்கெட் அணியில் விளையாடுகின்றார். இது மகிழ்ச்சியான விடயம். இப்போது அநேகமானோர் போதைப் பொருளுக்கு அடிமையாகியுள்ளனர். விளையாட்டை ஊக்குவிக்கும் போது ஐக்கியம் ஏற்படும் அதேவேளை இவ்வாறான போதைப் பொருள் உள்ளிட்ட பிழையான வழிகளுக்கு பிள்ளைகள் செல்வதையும் தடுக்க முடியும். நான் விளையாட்டுத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டதன் பின்னர் இந்த ஒரு வருடத்தில் யாழ்ப்பாணத்திற்கு 5 முறை வந்துள்ளேன். நான் யாழ்ப்பாணத்தில் வாக்கு கேட்கப் போவதில்லை. ஆனால் எனக்கு தேசிய பொறுப்பு உள்ளது. எனது பிறந்த ஊரான காலிக்கு இதுவரை ஒரு வேலை திட்டத்திற்காக வேணும் சென்றதில்லை. ஒரு தசாப்தத்திற்கு மேலாக இப்பகுதி அபிவிருத்தி செய்யப்படவில்லை. மக்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளது. இங்கிருந்த அரசியல்வாதிகள் மக்களின் வாக்குகளை பெற்றுக்கொண்டு அவர்கள் தங்களை வளர்த்துக் கொண்டார்கள். மக்களின் உண்மையான தேவையை கவனத்திற்கொண்டு இந்த வரவு செலவு திட்டத்தில் யாழ் மாவட்டத்தில் தனி வேலை திட்டமாக இந்த உள்ளக விளையாட்டரங்கை அமைப்பதற்கு அதிகளவு நிதி நாம் ஒதுக்கியுள்ளோம். இந்த வருடம் 170 மில்லியன் ரூபாவும் அடுத்த வருடம் 200 மில்லியன் ரூபாவுக்கு அதிகமாகவும் இந்த வேலை திட்டத்திற்காக நாம் முழுமையாக ஒதுக்கியுள்ளோம். நாங்கள் நினைக்கின்றோம், இந்த அபிவிருத்திகள் வரும்போது உலகத்துடன் போட்டி போடக்கூடிய இந்த பிரதேசத்திலிருந்து திகழ்வார்கள். அதுதான் சிறந்த உதாரணம். யாழ் மத்திய கல்லூரி படித்த ஒரு மாணவன் இன்று இலங்கை கிரிக்கெட் டீமில ஒரு முன்னுதாரணமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் நல்ல பிச் இல்லாமல் அந்த இடத்தில் விளையாடி சாதாரண இடத்திலிருந்து இன்று உச்சத்தை தொற்றிருக்கிறார்கள். ஆனால் உங்களது எதிர்கால சந்ததிக்கு, இங்கே இருக்கும் பெற்றோர்கள், உங்களது சந்ததிகளுக்கு அந்த சந்தர்ப்பம் அமையும் போது இன்னும் வீரியமாக முன்னோக்கி நகர்வார்கள் என்று எமக்கு திடமான நம்பிக்கை இருக்கிறது. வித்தியாசமான ஒரு அரசாங்கமாக தான் நான் இதை பார்க்குறேன். என்று சொன்னால் எல்லா அமைச்சுகளும் ஒரு பாசிட்டிவாக தான் இருக்கிறேன். இல்லை, எந்த அமைச்சு தனியாக போக்குவரத்து அமைச்சர் மட்டுமல்ல, எல்லா அமைச்சுகளும் இங்கே எங்களுடைய வடமாகாணத்திலே தங்களுடைய அபிவிருத்தி பணிகள் செய்யணும் என்றது ஒரு சாதகமான நிலை. இந்த வகையில் இந்த அரசாங்கத்தினுடைய காலத்தில் இந்த இண்டோர் ஸ்டேடியம் உண்மையிலே கைகூடி இருக்கிறது. உண்மையிலே நான் அதற்கு நான் இந்த அரசாங்கத்திற்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்ற ஒரு நீண்ட காலமான ஒரு தேவை கோரிக்கை இது நிறைவேறுகின்றது.